ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சுவையான தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் 4-5 தக்காளி போட்டு நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு பூண்டு, வெங்காயம் தாளிக்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை சில்லு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க குழம்புக்கு. அப்புறம் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் மாங்காய் கொஞ்சம் போட்டால் போதும். தட்டாம்பயிறு நல்லா வறுத்து நீங்கள் வேக வச்சு குக்கரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பூ போல் வெந்திருக்கணுங்க. அதுக்கப்புறம் குழம்பு எப்படி செய்யலான்ற செய்முறை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சட்டி வச்சுட்டு எண்ணெய்னா கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதுக்கு தேவையான கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அந்த பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினா போதுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்ந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், அந்த தேங்காய் 3ஐயும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் என்ன பண்ணுங்கன்னா நம்ம வதக்கிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து இதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுத்து தேங்காயம், தக்காளி எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் அரைச்சி ஒட்டுக்கா ஊற்றிட்டு அந்த மசாலா கரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா கழுவி இது கூடயே சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த காய்கறிகள்னால் என்ன காய்கறிகள் இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு இந்த மசாலா தண்ணியையும் கழுவி அது கூடயே சேர்த்துக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. மசாலா பொடி நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கடையில் விற்கிற புளிக்குழம்பு மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மசாலா. வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தாங்க. நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம புளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் கொதி வந்தோடனேவும் புளி கரைச்சி வச்சுருக்கதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புளி வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்தோடனேவும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தட்டாம்பயிறு வேக வச்சுருக்கதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்ம முருங்கைக்காய் வெந்தோடனேவும் நம்மக்கிட்ட இருக்க மாங்காயும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸில் ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு மாங்காய் கொஞ்சம் காயாக இருந்தனால நான் ஒரு 4 மினிட்ஸ் வேக விட்டுருந்தேன். நீங்கள் நல்லா இதாக இருந்துச்சுன்னா போட்டு ஒரு 2 கொதியில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. உண்மையிலேயே குழம்பு சூப்பராக இருக்கும். எங்கள் மாங்காய் புளிப்பாக இருந்ததுனால நான் ஒரு 4-5 பீஸ் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு தயார். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.